Don't take credit for anything in your life. உங்களுடைய வாழ்க்கையில எதற்காகவும் நீங்களே நான் தான் இதுக்கு பாத்திரவான் என்று எண்ண வேண்டாம். You did not receive. நீ பெற்றுக்கொள்ளாதது எது உனக்கு உண்டாயிருக்கிறது? If you have a big problem with pride, பெருமையிலே உனக்கு பெரிய பிரச்சனை இருக்குமே ஆனால், you write this verse in big letters and keep it someplace where you'll always see it, maybe in front of your bathroom mirror or something. உங்களுடைய பாத்ரூம்ல இருக்க கண்ணாடிக்கு முன்னாடியாவது ஏதாவது ஒரு இடத்துல இந்த வசனத்தை நல்லா டைப் பண்ணி நீங்க அதை ஒட்டி வச்சிருங்க, எழுதி ஒட்டி வச்சிருங்க. Because that is mirror is one thing we all see every day. எல்லா கண்ணாடியை நம்ம ஒரு நாள் பார்க்காம இருக்கிறது இல்ல. Even the days we forget to read the Bible, we'll always look in the mirror to see. வேதம் வாசிக்க மறந்தா கூட கண்ணாடியை பார்க்க மறக்கிறது இல்ல. So don't put it in your Bible, you may not read it one day. அது எழுதி பைபிள்ல வைக்க வேண்டாம், சில சமயத்துல வாசிக்காம put it in the mirror, you see that every day. நீங்க கண்ணாடிக்கு முன்னாடி ஒட்டி வச்சிருங்க, தினமும் கண்ணாடியை பாக்குறீங்க. What have you got which you did not receive? உனக்கு உண்டாயிருக்கிறவைகளிலே நீ பெற்றுக்கொள்ளாதது யாது? That will humble you in the morning itself. காலையிலே உன்னை தாழ்த்தி விடும். அது you walk in humility throughout the day, நாள் முழுவதும் தாழ்மையிலே நடப்பீர்கள். you will get tremendous grace every day. ஒவ்வொரு நாளும் அதிகமான கிருபையை பெற்றுக்கொள்வாய். I feel so sad when I see so many believers who could have got grace and don't get grace. கிருபையை பெற்றுக்க வேண்டிய அநேக விசுவாசிகள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதை பார்க்கும்போது நான் அதிக துக்கப்படுகிறேன். So many believers, அநேக விசுவாசிகள். I see so many believers in our churches who should have been receiving tremendous grace from God by now. இப்பொழுது தேவனிடத்தில் அதிகமான கிருபையை பெற்றுக்க வேண்டிய ஜனங்கள் நம்முடைய சபையிலே. There are many brothers in our churches who are so gifted, who got intelligence. நம்முடைய சபையில் அநேக சகோதரர்கள் அவ்வளவு வரம்பெற்றவர்களாக இருக்கிறார்கள், புத்தி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். Heard so many messages, they know the Bible. அவர்களுக்கு வேதம் தெரியும், நல்ல செய்திகள் தெரியும். The only thing they are not getting is they are not getting grace from God. அவர்களுக்கு கிடைக்காத ஒரே காரியம் தேவனிடத்திலிருந்து கிருபையை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள். ஏன்? Because somewhere God sees some pride in their life. எங்கேயோ அவருடைய வாழ்க்கையிலே தேவன் பெருமையை பார்க்கிறார். They think they produce something. தாங்களாக ஒன்றை உண்டாக்கி விட்டவர்கள் என்கிறார்கள். They are somebody special. அவர்கள் விசேஷித்தவர்கள் என்று என்கிறார்கள். Yeah, we are all special. நாம் எல்லாருமே விசேஷித்தவர்கள். I am a special child of God and you are also a special child of God. நான் தேவனுடைய விசேஷித்த பிள்ளை, நீங்களும் தேவனுடைய விசேஷித்த பிள்ளை. I am like the apple of God's eye and you are also like the apple of God's eye. நான் தேவனுடைய கண்மணியை போல இருக்கிறேன், நீங்களும் தேவனுடைய கண்மணியை போல இருக்கிறீர்கள். God opposes the proud. பெருமையுள்ளவர்களை தேவன் எதிர்க்கிறார். That's why he has made the way of salvation in such a way that we cannot glory about anything. ஆகவே தான் நாம் எதை குறித்து மேன்மை பாராட்டாதபடிக்கு அவர் ரட்சிப்பை அப்படி உண்டாக்கி விட்டார். Way of salvation is such that not one person can stand in heaven and say I came here with some effort of mine. ரட்சிப்பின் வழி எப்படி இருக்கிறது என்று சொன்னால் ஒரு மனிதன் கூட என்னுடைய பிரயாசத்தினாலே தான் பரலோகத்துக்கு வந்து விட்டேன் என்று சொல்லக்கூடாத அளவுக்கு தேவன் ரட்சிப்பை வைத்திருக்கிறார். Now we want to move a little further. இப்ப நாம் இன்னும் சற்று ஆழமாய் போக போகிறோம். The foundation. இதுதான் அஸ்திபாரம். Now இப்பொழுது we've understood how we can stand righteous before God. தேவனுக்கு முன்பாக நீதிமான நிற்பது எப்படி என்று நாம் விளங்கினோம். அது நம்முடைய நீதினாலே அல்லவே அல்ல. I hope you all understood the way of salvation. ரட்சிப்பின் வழி எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டீங்களா? Lord, I am a sinner. ஆண்டவரே, நான் ஒரு பாவி. In my whole life I'll never qualify to get to heaven. இன்னும் என் வாழ்க்கை முழுவதும் நான் வாழ்ந்தாலும் கூட நான் பரலோகத்துக்கு போகிற அளவுக்கு எனக்கு தகுதி கிடைக்காது. Jesus died for me. ஆனா இயேசு மரித்தபடினாலே ஆண்டவரே உமக்கு நன்றி. Forgive me. ஆண்டவரே, நான் ஒரு பாவி, என்னை மன்னியும். Clothe me with the righteousness of Christ. கிறிஸ்துவுடைய நீதினாலே என்னை தரிப்பியும். Now the next thing God wants to do. அடுத்த காரியம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்? Victory over sin. பாவத்தின் மேலே ஜெயம் பெற வேண்டும் என்று விரும்புகிறார். Help us to become actually holy in our life. நம்முடைய வாழ்க்கையில் உண்மையாலுமே பரிசுத்தவர்களாய் மாற வேண்டும் என்று விரும்புகிறார். Overcome the sins which are keeping on making us fall. நம்மை தொடர்ந்து விழச் செய்து கொண்டே இருக்கிற அந்த பாவத்தை மேற்கொள்ளும்படியாய் தேவன் விரும்புகிறார். Is there some sin which is always making you fall? எப்பொழுதுமே உன்னை விழச் செய்கிற பாவம் ஏதாவது உண்டா? More than other sins. மற்ற பாவங்களை காட்டிலும் sin which is making you fall all the time. எப்பொழுதுமே உன்னை விழச் செய்து கொண்டே இருக்கிற ஒரு பாவம் இருக்கிறதா உன் வாழ்க்கையிலே? Okay, I want to tell you உனக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் that God wants to give you victory over that sin. அந்த பாவத்தின் மீது தேவன் உனக்கு வெற்றியை கொடுக்க விரும்புகிறார். That sin is like a Goliath standing before you and saying, who can conquer me? என்னை யார் வெற்றி பெற முடியும் என்று சொல்லுகிற கோலியாத்தை போல அந்த பாவம் உனக்கு விரோதமாய் வந்து நின்று சவால் எடுக்கிறது. Is there some sin like that in your life you're always falling into? எப்பொழுதுமே அடிக்கடி விழுந்து கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட பாவம் ஏதாவது உன்னுடைய வாழ்க்கையில் உண்டா? Goliath that is teasing you, saying, what? You have faith in God. என்ன உனக்கு என்ன தேவனிடத்துல? You cannot defeat me. உனக்கு என்ன தேவனிடத்துல விசுவாசம் இருக்கு? நீ என்ன பெரிய பரிசுத்தவன் ஆயிட்டியா? என்னை ஒரு கால நீ தோற்கடிக்க முடியாது. கோலியாத்தை போல பாவனை வந்து சொல்லிக் கொண்டே இருக்கிறாய். Go and talk about victory over sin in the church, but I am ruling your life. நீ சபையில வேண்டுமானாலும் பாவத்தின் மீது வெற்றியை குறித்து பேசலாம், ஆனால் நான் தான் உன்னை ஆண்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற பாவம் இருக்கிறதா? Now who is going to defeat this Goliath? இந்த கோலியாத்தை யார் எப்பொழுது போய் தோற்கடிக்க போகிறார்? It says all of Israel was afraid. முழு இஸ்ரவேலும் பயந்து நடுங்கியது என்று வேதம் சொல்கிறது. He kept on shouting, where is your God? உங்களுடைய தேவன் எங்கே என்று கோலியாத்து சத்தம் போட்டார். I believe in many believers' lives there is one sin that stands up like that and says, where is your God? அநேக விசுவாசுடைய வாழ்க்கையிலே ஒரு பாவம் கோலியாத்தை போல நின்று கொண்டு
உன்னுடைய தேவன் எங்கே என்று One young boy, David, was concerned. தாவீது என்கிற எங்க ஒரு இளம் பையன், அவனுக்கு கரிசனை வந்தது. He was not the most muscular man in Israel. அவன் இஸ்ரவேலில் திடகாத்திரமான ஒரு மனிதன் அல்ல. All 17-year-old thin boy. 17 வயது நிரம்பிய ஆற்றடியன். But he said, this man is dishonoring God. இந்த மனிதன் தேவனை தூஷிக்கிறான். He cannot allow him to keep on shouting like this and dishonor the God of Israel. இப்படி அவன் தொடர்ந்து சத்தம் போட்டு தேவனை கனவீனம் பண்ணுகிறதை ஒரு காலம் அனுமதிக்க முடியாது. That concern made him go in faith against that. அந்த கருத்தனை தான் விசுவாசத்தோடு கூட முன்னேறி செல்ல அவனை உந்தி தள்ளியது. It's not faith first. முதலாவது விசுவாசம் என்பதல்ல, concern first. முதலாவது வரக்கூடியது கருத்தனை. How dare this man defy the God of Israel? இஸ்ரவேலின் தேவனை இந்த மனுஷன் எப்படி தூஷிக்க முடியும்? The God of Israel who defeated Pharaoh and all these mighty kings in past years. How can this man defy him now? பார்வோனையும் எவ்வளவோ வல்லமையான ராஜாக்களையும் அழித்த அந்த தேவன் சேனைகளின் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை இந்த மனிதன் எப்படி தூஷிக்க முடியும் என்று கேட்டான். God says, I need one man to trust me, then only I can. இது போல நம்பக்கூடிய ஒரு மனுஷன் எனக்கு வேணும், அப்போதான் நான் கிரியை செய்ய முடியும் என்று ஆண்டவர் சொல்கிறார். Boy says, I'm a small boy, Lord, but I'll trust you. ஆண்டவரே, நான் ஒரு சின்ன பையன், ஆனா உம்மை நான் நம்புகிறேன் என்று தாவீது வந்தான். And he brought deliverance for Israel that day. அந்த நாளில் இஸ்ரவேலுக்கு மீட்பை கொண்டு வந்தான். 17-year-old boy. 17 வயது பையன். Do you think he knew the Bible better than Eli and all the other people? ஏலியை காட்டிலும் மற்றவர்களை காட்டிலும் இவனுக்கு வேதம் நன்றாக அறிந்திருந்தானா? No. இல்லை. He was the one who brought deliverance. ஆனால் அவன் தான் விடுதலையை கொண்டு வந்தான். And you could be a young boy. நீ ஒரு வாலிபனா இருக்கலாம். God can bring mighty deliverance in your life. உன்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய விடுதலை தேவன் கொண்டு வர முடியும். But you got to be concerned first. ஆனால் முதலாவது உனக்கு ஒரு அக்கறை வேண்டும். Are you going to let that Goliath keep on mocking the Lord Jesus in your heart day after day, year after year? So many years he's done it. நாள்தோறும் வாரந்தோறும் வருஷந்தோறும் எத்தனையோ வருஷம் செய்து விட்டான். இனிமேலும் அந்த கோலியாத் என்கிற பாவமானது உன்னுடைய இதயத்திலே இயேசுவை தூஷிக்க நீ எத்தனை நாள் அனுமதிக்க போகிறாய்? Say, brother, I'm trying. சகோதரனே, நான் முயற்சிக்கிறேன் என்று சொல்கிறாய். How long are you going to keep on trying? You already tried so many years. எத்தனை வருஷம் நீ முயற்சி செய்து பார்த்து விட்டாய். இன்னும் எத்தனை வருஷம் செய்ய போகிறாய்? Now you try another method. இன்னொரு காரியத்தை முயற்சி செய்ய போகிறாய். You can try another method now. இன்னொரு முறையிலே நீ முயற்சி செய்யலாம். Come to God. தேவனிடத்திலே வா and say, Lord, ஆண்டவரே, I tried so many years. எத்தனையோ வருஷம் நான் முயற்சி செஞ்சிட்டேன். I can't conquer this. நான் மேற்கொள்ள முடியாது. That is living under the law. Living under the law is, brother, I'm trying. இது பிரமாணத்தின் கீழாக, நியாய பிரமாணத்தின் கீழாக உள்ள வாழ்க்கை. அது என்னவென்றால், முயற்சி செய்யறோம் பிரதர், முயற்சி செய்யறோம் பிரதர். And the priest will say, try harder next year. பிரசங்கியார் சொல்லுவார், அடுத்த வருஷம் இன்னும் சற்று அதிகமாக முயற்சி செய். That's all the message under the law. Try harder next year. பிரமாணத்துக்கு கீழாக இருக்கிற செய்தி அதுதான். அடுத்த வருஷம் இன்னும் அதிக முயற்சி செய். And they come back to the priest next year and say, I tried harder, it's still. அடுத்த வருஷம் பிரசங்கியாரத்துல இப்ப ஆசாரியத்துல வருகிறான், நான் எவ்வளவு இன்னும் அதிகமா முயற்சி செஞ்சேன், ஆனா முடியல. Brother, fast a little more this year. இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணுங்க பிரதர். Take some days off and pray. கொஞ்ச நாட்கள் லீவ் போட்டு நீங்க போய் ஜெபம் பண்ணுங்க பிரதர். Am I going to tell you what the Jewish priests told the people under the law? பிரமாணத்துக்கு கீழாக வாழ்ந்த மக்களுக்கு யூத அந்த ஆசாரியர்கள் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன்னா? I'm not a Jewish priest. நான் ஒரு யூத ஆசாரியன் கிடையாது. I'm a servant of Jesus Christ. நான் இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன். I'll tell you something better. நான் மேன்மையான ஒரு வழியை உங்களுக்கு சொல்றேன். Good news. நல்ல செய்தி. You can never overcome. நீ மேற்கொள்ளவே முடியாது. Don't waste your time. உன்னுடைய காலத்தை, நேரத்தை, சக்தியை வீணாக்க வேண்டாம். You can never overcome it. நீ ஒரு காலம் மேற்கொள்ள முடியாது. You try all your life, your boat will still be empty without any fish. நீ வாழ்க்கை முழுவதுமாய் பிரயாசம் எடுத்தாலும் உன்னுடைய படகு வெறுமையாகத்தான் இருக்கும், மீனே கிடைக்காது. Just like you could not forgive your own sins. உன்னுடைய சொந்த பாவங்களை எப்படி நீயே மன்னிக்க முடியாதோ, somebody else forgave your sin. யாரோ ஒருவர் தான் உன்னுடைய பாவத்தை மன்னித்தார். That same person has to give you victory also. அதே நபர் தான் உனக்கு வெற்றியும் கொடுக்க முடியும். Now you go to Jesus. இப்ப இயேசுவை say, Lord, I have tried so many years to overcome this. ஆண்டவரே, இதை மேற்கொள்வதற்கு எத்தனையோ வருஷம் பிரயாசம் எடுத்து விட்டேன், I can't do it. என்னால செய்ய முடியாது. I remember there was a brother I could not love. ஒரு சகோதரன் என்னால நேசிக்க முடியாமல் இருந்தது. I'll tell you the truth, Lord. ஆண்டவரே, நான் உண்மையை உங்ககிட்ட சொல்றேன். I'm supposed to love that person, but I don't love that. அவரை நேசிக்கணும்னு எனக்கு தெரியுது, ஆனா என்னால நேசிக்க முடியல. But I'll tell you, I want to love him. ஆனா அவரை நான் நேசிக்கணும் விரும்புறேன், but I can't. ஆனா என்னால முடியல. ஆண்டவரே, I'm not going to try. நான் முயற்சி செய்ய போவதில்லை. I tried, I couldn't. ஏற்கனவே நான் முயற்சி செய்து விட்டேன், என்னால முடியவில்லை. அது விட போராட்டம். I give up. நான் விட்டுறேன். I'm not giving up saying I want to love him. I still want to love him. நான் அவரை நேசிக்க போகிறேன் என்ற காரியத்தை நான் விட்டுவிட போவதில்லை. நான் நேசிக்க விரும்புகிறேன், but I can't do it. என்னால செய்ய முடியாது. Now Lord, you do it in me. இப்பொழுது ஆண்டவரே, நீங்க என்கிட்ட செஞ்சிருங்க. நீ write your law in my heart and mind. உம்முடைய பிரமாணத்தை என்னுடைய இருதயத்தில் எழுதும் ஆண்டவரே. That is the new covenant. இதான் புதிய உடன்படிக்கை. Old covenant was try a little harder next. பழைய உடன்படிக்கை அடுத்த வருஷம் அதிகமா பிரயாசப்படு. Fast, brother. சகோதரன், உபவாசத்தை ஜெபம் பண்ணுங்க. Pray with few other people. இன்னும் கொஞ்சம் பேரோட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. God. தேவனை நோக்கி கதறுங்க. Are you having problem with sexual sin? பாலியல்
உறவிலே பிரச்சனை இருக்கிறதா அல்லது பாவம் இருக்கிறதா? Take cold water baths. பச்சை தண்ணியில குளிங்க டெய்லி. This is not, these are all worldly techniques. இவையெல்லாம் உலக பிரகாரமான What am I உத்திகள். going to tell you? நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்? You can't make it, brother. Cold water bath or anything, you will not make it. பச்சை தண்ணி குளிச்சாலும் எந்த தண்ணி குளிச்சாலும் உங்களுக்கு விடுதலை கிடைக்காது சகோதரனே. You need to come to Jesus and say, Lord, I can't do it. என்னால முடியாது என்று இயேசுவிடத்தில் வந்து நீ சொல்ல வேண்டும். Lord, ஆண்டவரே, you write your laws of purity பரிசுத்தம் என்கிறதான பிரமாணத்தை என் உள்ளத்தில் in எழுதும். my heart. என் உள்ளத்தில் எழுதும். Write your laws of love in my heart. அன்பின் பிரமாணத்தை என் உள்ளத்தில் எழுதும் Write ஆண்டவரே. your laws of humility in my heart. தாழ்மையின் பிரமாணத்தை உள்ளத்தில் எழுதும் ஆண்டவரே. Do it, Lord. I can't do it. நீங்க செய்யுங்க ஆண்டவரே, என்னால முடியாது. You who wrote on the rocks in the time of Moses, write it in my மோசேயுடைய heart. நாட்களிலே பாறையிலே எழுதின தேவன், Even if my heart is hard like rock, you can write it there. அந்த பாறையை போல என் இருதயம் கடினமா இருந்தாலும் அதிலேயும் நீர் எழுத முடியும் Lord, I ஆண்டவரே. believe you'll do it. நீர் அதை செய்வீர் என்று நம்புகிறேன். And that's what your word says. அதைத்தான் நம்முடைய வசனம் When you சொல்கிறது. go to God, it's good to go with a promise. நீங்கள் தேவனிடத்தில் எப்பொழுதெல்லாம் போகிறீர்களோ ஒரு வாக்குத்தத்தத்தோடு போவது நல்லது. Here is the promise. Hebrews chapter 8. இங்கே ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. எபிரேயர் 8ஆம் அதிகாரம். New covenant. புது உடன்படிக்கை. Verse 10. 10ஆம் வசனம். This is the covenant I will make with them in the house of Israel those days. I will put my laws into their minds. I will write them upon their hearts. அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோட பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து அவருடைய இருதயங்களிலே அவைகளை எழுதுவேன். Who is going to write it on my heart? 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யார் இதை மனதில் எழுத போகிறார்? Jesus. இயேசு. By the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக. I say, Lord, here my heart is open. அங்க ஆண்டவரே இதை என் இருதயம் திறந்திருக்கிறது. Many years ago, I asked you to come and cleanse my heart of sin. அநேக ஆண்டுகள் முன்பதாக என் உள்ளத்திலே வந்து என் பாவங்கள் எல்லாம் கழுவும் என்று சொன்னேன். Did he do it? அவர் அதை செய்தாரா? Of course he did it. ஆமா, அதை Now செய்தார். I again open my heart. இப்பொழுது மீண்டும் என் உள்ளத்தை திறக்கிறேன். Lord, now another thing you got to do. ஆண்டவரே, இப்பொழுது நீ இன்னொரு காரியத்தை செய்ய வேண்டும். Write your law upon my heart. உம்முடைய பிரமாணத்தை என் உள்ளத்தில் எழுதும் ஆண்டவரே. Your law is, உம்முடைய பிரமாணம் என்ன? don't lust with your eyes. உன் கண்களில் இச்சிக்க வேண்டாம். I want that, Lord. அந்த பிரமாணம் என் உள்ளத்தில் Write it எழுதப்படும். on my heart. உள்ளத்தில் எழுதும் ஆண்டவரே. That from my heart this mighty power comes up to control my eyes. இந்த இருதயத்திலிருந்து வல்லமையான பலன் வந்து என்னுடைய கண்களை கட்டுப்படுத்துகிறது. Lord, your law is that I should control my tongue. என்னுடைய நாவை கட்டுப்படுத்த வேண்டும் என்பது உம்முடைய பிரமாணம். Write it on my heart. உள்ளத்தில் எழுதும் ஆண்டவரே. God does it and this mighty power comes up to control my tongue. தேவன் அதை எழுதுகிறார். என்னுடைய நாவை அடக்குவதற்கு இப்போது வல்லமையான பலன் என்னுடைய நாவை கட்டுப்படுத்துகிறது. God's law is that I must love others. தேவனுடைய பிரமாணம் நான் மற்றவரை நேசிக்க வேண்டும். Writes this law in my heart. அவருடைய பிரமாணங்கள் உள்ளத்தில் எழுதுகிறார். Mighty power comes up. வல்லமையான பலன் வெளியே வருகிறது. Be good and to do good to others. நீ மற்றவர்களுக்கு நல்லவனாக இரு, நன்மையை செய் மற்றவர்களுக்கு. This power is called the power of his resurrection. இந்த வல்லமை தான் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை என்று அழைக்கப்படுகிறது. Brings life out of this dead condition in my heart. என்ற இருதயத்திலே உள்ள செத்துப்போன நிலைமையிலிருந்து ஒரு உயிரை கொண்டு வருகிறது, ஒரு ஜீவனை கொண்டு வருகிறது. Praise God for such a wonderful message. இப்படிப்பட்ட அருமையான செய்திக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். Let's pray. நாம் ஜெபிப்போம். While our heads are bowed, தலையில் வணங்கி இருக்கும் பொழுது, first of all, முதலாவதாக any sin that you know, confess it to God now. உங்களுக்கு தெரிந்திருக்கிற எந்த பாவமாக இருந்தாலும் இப்பொழுதே தேவனிடத்தில் அறிக்கை செய்யுங்கள். Say, Lord, I'm sorry. ஆண்டவரே, என்னை மன்னித்து விடுங்கள். This sin, that sin, the other sin. ஆண்டவரே, இந்த பாவம் அந்த பாவம், ஆண்டவரே என்னை மன்னித்து விடுங்கள். I want to finish with these things, Lord. ஆண்டவரே, இந்த பாவங்களை இதோடு முடித்து விட விரும்புகிறேன். I want to be cleansed in the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட வேண்டும் ஆண்டவரே. And Lord Jesus, ஆண்டவராகிய இயேசுவே, I want you to fill me with the Holy Spirit. அந்த ஆண்டவர் ஒவ்வொரு பரிசுத்த ஆவியினால் நிரப்பும் ஆண்டவரே. Give me power in my life. என் வாழ்க்கையிலே வல்லமை தாரும் ஆண்டவரே. Give it to me, Lord. I open my whole heart to you. ஆண்டவரே, என் முழு இருதயம் உமக்கு திறக்கிறேன் ஆண்டவரே. நீ நிரப்பும் ஆண்டவரே. I will not let you go unless you bless me. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் விட மாட்டேன். Make me a blessing to others. ஆண்டவரே, என்னை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக்கும் ஆண்டவரே. Make me a flaming witness. ஆண்டவர் உமக்கு எரிந்து பிரகாசிக்கக்கூடிய சாட்சியாய் மாற்றும் ஆண்டவரே. Baptize me with the fire of God. தேவனுடைய அக்கினியினாலே என்னை ஞானஸ்நானம் பண்ணும் ஆண்டவரே. Heavenly Father, பரலோக பிதாவே, I pray for those who are seeking you today. இன்றைக்கு உம்மை நோக்கி தேடுகளுக்காக ஜெபிக்கிறேன். Meet with them, Lord. அவளை சந்தியும் ஆண்டவரே. Change their life. அவருடைய வாழ்க்கையை மாற்றும் ஆண்டவரே. Give them faith that you can do for them what you have done for other people. மற்றவர்களுக்கு செய்த காரியங்களை இவர்களுக்கும் செய்வீர் என்ற விசுவாசத்தை அவர்களுக்கு தாரும் ஆண்டவரே. What you did for Jesus, you'll do for them. ஆண்டவரே, இயேசுவுக்கு செய்ததை இவர்களுக்கும் நீ செய்வீர் ஆண்டவரே. Pray in Jesus' name. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.